எல்லோருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். இந்த அரங்கத்திற்கு புதுப்பொலிவை சேர்த்திருக்கும் திரு கல்யாணங்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த புதுப்பொலிவுடன் கூடிய அந்த அரங்கில் எங்களுடைய இந்த படம் பிரஸ் மீட் நடப்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏனென்றால் இது வெறும் அரங்கு மட்டுமல்ல, இந்த அரங்கத்திற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதிலே ஒரு புதுப்பொலிவுடன் இந்த நிகழ்வு நடப்பது மிகவும் பெருமைக்குரிய ஒன்று. ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் தனித்தனியே என்னுடைய அன்பும் மரியாதையும். இது ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சியினோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா பல இசை வெளியீட்டு விழாக்கள், பல பிரஸ் மீட்கள், பல படத்தினுடையது நடப்பது என்பது அது வேறு ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்று அது என்னுடைய மகனுடைய படமாக நினைத்து பார்க்கின்ற பொழுது வார்த்தைகளை யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா என்னுடைய அவனுக்காக பிரத்யேகமான வார்த்தைகளை தேடணும்னு கிடையாது. பிரத்யேகமான வார்த்தைகளை அவன் மீது நான் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். என்னுடைய மகனுடைய படமாக நான் இதை பார்க்கவில்லை. இந்த திரைத்துறையிலே ஒரு அனுபவம் பெற்றவனாக இருக்கிறேன். ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறேன். நான் மற்ற படங்களைப் போலவே இந்த படத்தையும் பார்ப்பதைத்தான் நான் விரும்புகின்றேன். இருந்தாலும் உள்ளூர என் மகன் படம் என்கின்ற ஒரு பரவசம் என்னுள் உழன்று கொண்டிருக்கிறது. அந்த பரவசத்திற்கு நன்றி செலுத்துவதையும், இந்த படம் நிச்சயம் வெற்றி காண வேண்டும். என்னுடைய மகன் நடித்திருக்கிறான் என்பதற்காக அல்ல. இந்த படத்தின் தயாரிப்பாளர் மீண்டும் ஒரு படம் எடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மையில் என்னுடைய ஆசை. நந்தகோபால் அவர்கள் சொல்லியது போல இன்றைக்கு படத்தில் முதலீடு செய்பவர்கள் அருகி வைக்கிறார்கள். ஒரு படத்தோடு போயிடுறாங்க. இன்னைக்கு 3வது படமா எடுக்கிறாரு. அவர் இன்னும் 30 படம் எடுக்கணும், 300 படம் எடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுதல். அதற்கு இந்த படம் ஓட வேண்டும். இந்த படத்தினுடைய இயக்குனர், இந்த படத்தினுடைய கேப்டன் நந்தகோபால் அவர்கள் அவ்வளவு ஒரு இனிமையான மனிதரை நான் சந்தித்ததில்லை. அவ்வளவு அவரு ஆக்சுவலா சர்க்கரை ஆலையை பத்தி படம் எடுத்திருக்கலாம், பஞ்சாலை பத்தி. அவ்வளவு ஒரு இனிமையான இது. அந்த படம், இந்த கதையை சொன்ன விதம் ஏனென்றால் ஒரு லுத்ஃபுதீன் நடிகனானது உண்மையில் ஒரு விபத்து தான். ஏன்னா அவர் மலேசியாவில் இசைக்கோர்வையையும் ஒலி அமைப்பையும் பற்றி 3 வருடம் படித்தவர். அதற்காக தயாராகி கொண்டிருக்கும் பொழுது சைவம் என்ற படத்திற்காக திடீர்னு ஆடிஷன் போயிட்டு என்கிட்ட சொன்னாரு. ஒரு நாள் கழிச்சு தான் சொன்னாரு. அவருக்கு தெரியும் ஏன் ஒரு நாள் கழிச்சு சொன்னாருன்னு. மற்ற எல்லா தகப்பனார்களும் தான் நான் வாழ்த்திருப்பாங்க. நான் உடனே கத்த ஆரம்பிச்சேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் ஊர் பூரா உலகம் பூரா ஒரு நடிகனுக்கு பயிற்சி முக்கியம், பயிற்சி எல்லாம் மற்ற வேலைகள் மாதிரி ஒரு பயிற்சி ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். நீ பாட்டு ஆடிஷன் போயிட்டு அடுத்த வாரம் வேலைக்கு போறேன்னு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? நீ அப்ப என்ன முட்டாளாக்கு பாக்குறியா அப்படின்னு கேட்டேன். பாப்பா என்ன பாப்பா, நல்லதா எதனா சொல்லுங்களேன். இல்ல நீ எப்படி அட்லீஸ்ட் ஒரு அடுத்த வாரம் ஷூட்டிங் ஒரு சின்ன ஒர்க் ஷாப் ஆகுது, நீ போக வேணாமா? நான் சொன்னேன், இந்த படத்தை முடிச்ச உடனே நீ ஒரு ப்ராப்பரான ஒரு தீவிரமான பயிற்சிக்கு நீ போயே ஆகணும். போயே ஆகணும்னு கட்டாயப்படுத்தினேன். அது பிரகாரம் அப்புறம் நான் சொன்னேன், நான் சைவம் படத்தை பார்த்துட்டு நான் அவனை பாராட்டுன்னு நினைக்காத, நான் கடுமையான விமர்சனம் இருப்பேன். ஆனால் சைவம் படத்துல உண்மையாவே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தான். சோ அவனுக்கு இப்ப கூட போன மாசம் கூட, சாரி தனபால் உங்க பேரை மாத்தி சொல்லிடு, சாரி ஐம் வெரி சாரி. இப்ப கூட போன மாசம் கூட பாண்டிச்சேரியில அவன் சும்மா இருக்கும் போதெல்லாம், அதான் ஒரு பயிற்சியினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, அது எப்பவுமே அது ஒரு அடிக்ட் ஆகிற மாதிரி தான். ஒரு விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்கு பழக்கப்பட்டுட்டா அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப கூட ஒரு மாசம் ஃப்ரீயா இருந்தான். உடனே பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்கான்.
ஸோ இந்த படம் என்னுடைய மகனுடைய படமாக நான் கருதவில்லை. இந்த படத்தினுடைய கதாநாயகனாக கூட நான், அதனால தான் அவர் ரொம்ப தனபால் வந்து யோசிச்சு சொல்றாரு, கதையின் நாயகன் அது அப்படித்தான் நான் அவன் மைண்ட்ல ஏத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். கதாநாயகன் என்பது வேறு. இன்னைக்கு ஒரு படத்திற்காக உலகமே, ஒரு தமிழ் சமுதாயமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அது கதாநாயகன். இப்பொழுது அவன் கதை நாயகன். இந்த கதையை அவனை சுற்றி நடப்பதால் இந்த கதையின் நாயகனாகத்தான் அவனை மைண்ட்ல ஏற்றணும். அவனை ஹீரோன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அது ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கார். தேங்க்யூ. ஸோ இந்த படத்தினுடைய கதையை வந்து தனபால் அவர்கள் சொல்லிய போது, ஏன்னா அவரு கிருஷ்ணவேணி பஞ்சாலை இதெல்லாம் போகும்போது சரி ஒரு நேட்டிவா ஒரு படம் இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா வந்து இந்த கதை வந்து அதுக்கு நேர் மாறா ரொம்ப இந்த காலத்து இளைஞர்கள் விரும்புகின்ற, இளைஞர்கள் நடந்து கொள்கின்ற, அவருடைய எண்ணோட்டத்தில் பயணிக்கின்ற ஒரு கதையை சொன்னாரு. அதுவும் முழுக்க சிங்கப்பூர்ல நடக்கிற ஒரு விஷயமா சொன்னாரு. அது எப்படி சார்? இல்ல சார், எனக்கு, ஏன்னா அவர் வந்து தீவிர வாசகர், இலக்கிய வட்டாரத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வாசகராக இருக்காரு. பட் அதெல்லாம் இல்லாம ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கான எல்லோரும் ரசிக்கக்கூடிய, எல்லோரும் அந்த 2 மணி நேரம் மிக அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு அழகான திரைக்கதை அமைச்சு கொண்டு வந்தார். நான் மிக அருமையான கதை. நான் வந்து ஸ்கிரிப்ட, பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ இந்த பழக்கம் வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு பல மாறுதல்கள் வருது. அதுல முக்கியமான மாறுதலா நான் கருதுறது, இன்னைக்கு வர்ற இளைய இயக்குனர்கள் பவுண்ட் ஸ்கிரிப்டோடு வர்றாங்க. நான் பெருமைப்படுற விஷயம், சந்தோஷப்படுற விஷயம் வந்து, இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு படம் வந்து இவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிக்குது, அதெல்லாம் எனக்கு உண்மையாகவே சந்தோஷம் கிடையாது. அது முதலீடு செய்யப்பட்ட முதலாளிக்கு சந்தோஷம். எனக்கு உண்மையாகவே சந்தோஷம், ஒரு இயக்குனர் ஒரு முழு திரைக்கதையை அச்சிட்டு கொடுப்பதுதான் மிக பெருமைக்குரிய விஷயம். அதை வந்து அவர் கொடுத்தாரு. நான் வந்து எங்கேயாவது நான் அவுட்டோர் போனாதான் எடுத்துட்டு போய் சாவகாசமா படிப்பேன். அவர் கொடுத்துட்டு போன கையோடு ஒரே நாள்லயே நான் படிச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளவு பரபரப்பர அடுத்து என்ன நடக்க போகுது, ஐயோ இவன் ஏமாந்தவளா அப்படின்னு தான் அது போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பரபரப்பான சொல்லுவேன், ரொம்ப விறுவிறுப்பான ஒரு கதையா இருந்துச்சு. அதை மிக அழகா படம் எடுத்திருக்காரு. நான் இந்த படம் எப்படி நடக்குது இதுன்றது நான் வந்து எனக்கு வந்து ஆவலா இருக்கும் என்ன நடக்குதுன்னு. ஆனா லுத்ஃபுதீன் கிட்ட கூட நான் வந்து நிறைய இந்த படம் எப்படி நடக்குது நான் பேசுனது கிடையாது. நான் சொன்னேன், ஏன்னா அடிக்கடி பேசிட்டு இருந்தா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். ஒரு படம் கடைசியில வந்து அந்த படம் எவ்வளவு பேங்க்ல கொண்டு வந்து போடுதுன்றது கிடையாது. அந்த படம் என்ன அனுபவத்தை தருவதுன்றதான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு நான் நடிச்ச 500 படங்கள்ல. சோ இந்த படத்தினுடைய ஏன்னா திரும்ப இந்த படம் கிடைக்காது, திரும்ப இந்த யூனிட் கிடைக்காது, திரும்ப அருமைச்சந்திரன் ஒண்ணு வச்சு படம் எடுப்பாருன்னு தெரியாது, அதே யூனிட்ல வந்து தனபால் வருவாரான்னு தெரியாது, அதே இடத்துல வந்து இதே கேமராமேனா இருப்பான்னு தெரியாது, அது அடுத்த படத்துக்கு இதே ஜோஷோவா இருக்குன்னு கிடைக்காது. ஒரு அபூர்வமாக ஒரு சக்திகள் ஒன்று சேர்க்கின்றன, இந்த அனுபவம் கிடைக்காது. அதனால யூ ஜஸ்ட் டிராவல், வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ ஜஸ்ட் டிராவல் வித் தட் தான் சொன்னேன். இன்னைக்கு அந்த படத்தினுடைய பாடல்களை பார்க்கும்போது, அந்த படத்தினுடைய வெள்ளோட்ட படத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த யூனிட்டை தெரியும், எவ்வளோ எளிமையா, எவ்வளவு திட்டமிட்டு, எப்படி இவங்க இவ்வளோ. அப்புறம் வந்து வழக்கமா இந்த சின்ன படம் ஒரு ஃபாரின்ல போய் எடுக்கும்போது அப்படியே ரொம்ப சுருங்கி அப்படி போவோம். நானும் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஆனா இது எடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு படம் எடுத்த ஒரு ஃபீலிங் இருக்கு. வாழ்த்துக்கள் கேமராமேனுக்கும் எடிட்டருக்கும். எடிட்டர் மிக அழகா அந்த பாட்டை வந்து எடிட் பண்ணிருக்காரு, படத்திலும் அதே மாதிரி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ வில் டாக் அபவுட் ஜோஷுவா. இதை மேடைக்காக சொல்ல, உண்மையா அந்த பெண்களை பற்றிய பாட்டு அடிக்கடி எங்க வீட்டுல வந்து எப்போ ஒரு நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். என் மகனுக்கு பிடிக்கும், என் பெரிய மகனுக்கு பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு வந்து பிளாட் அந்த பாட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிச்சாலே போதும், வீட்டில் 2-3 தடவை அது ஓடிட்டு இருக்கும். ஒண்டர்ஃபுல். ஏன்னா இப்போ வந்து குத்துப்பாட்டுன்னு ஆரம்பிச்சு அதுவே வேற ஒரு மண் சார்ந்த ஒரு பாட்டை மாதிரி நீங்க போயிட்டு இருக்கும்போது இந்த மெலடிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்போது இது ரொம்ப ரொம்ப இதமா இருக்கு இந்த பாட்டு கேட்கும்போது.
Thank you, Joshua, for providing wonderful music for this. And everybody, ஐஸ்வர்யா ஆகட்டும் சரி, சதீஷ், எல்லாமே இந்த படத்துல வந்து அவங்க வந்து இப்ப மேடையில இதை பத்தி பேசும்போது எவ்வளவு ஜாலியா இருந்தாங்களோ அதே ஜாலியோட தான் இந்த படத்தை பண்ணிருக்காங்க. சோ அதே உணர்வு தான் மக்களுக்கும் கடத்தப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்தை எடுத்து செல்ல வேண்டியது நீங்கள் தான். ரொம்ப கடுமையான விமர்சனமா இருந்தா என் மகனுக்கு போன்ல பேசி சொல்லிடுங்க. இல்ல அது வேணும். அது ஒரு கலைஞனை வளர்ப்பது உண்மையாகவே விமர்சனங்கள் தான். பாராட்டுதல் வந்து அந்த நேரத்துல அப்படி இருக்கும். ஆனா ஒருத்தன் சொன்னான், அவர் சொன்னார், அவரு ஒருவேளை நான் அந்த சீன்ல அப்படி பண்ணிருக்கூடாதோன்னு யோசிக்க வைக்கிறது தான் உண்மையான. என் மகனுக்கு அந்த விமர்சனத்தை தங்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று நான் நம்புகின்றேன். அதை வந்து நீங்க நேரில் அவங்ககிட்ட சொல்லுங்க. பட் மற்றபடி பாராட்டுதல்கள் ஒரு கலைஞனை எப்பொழுதும் வேறு ஒரு இடத்திற்கு செல்ல வைக்கும். ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் ரொம்ப முக்கியமான இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை நான் வந்து தவற விட்டேன். சிங்கப்பூர்ல வந்து பாடல் வெளியீடு பண்ணாங்க. நான் போயிருக்கணும், எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. என்னால போக முடியல. பல்வேறு காரணங்கள் என்னுடைய படப்பிடிப்புக்கான தேதியை மாற்றி வைக்க முடியல. பட் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பா நடந்தது. அந்த அளவுக்கு சிறப்பா நம்ம இந்தியாவில் பண்ணிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு சிறப்பா நடந்துச்சு. அதுக்காக தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும், ஒவ்வொரு நடிகர் நடிகைக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள், அன்புகள். முக்கியமா அந்த சைனீஸ் பொண்ணு, அது உண்மையாவே அதை வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்க அந்த படம். சண்டை தெரிஞ்ச பொண்ணு இல்ல லுத்ஃபுதீன். ஓகே சரி, அந்த ஒரே ஒரு சீன் தான் இல்லையா, அந்த லாஸ்ட் ஷாட். சரி, ஓகே, சரி, நல்லது. இது நிச்சயமா இந்த படம் பல்வேறு நிலைகளுக்கு பறந்து செல்லும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.